வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் நாம் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாலக் சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல நம்ம பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு அதில் பாலக்கீரையை சேர்த்துருக்கேன். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பாலக்கீரையை நல்லா ஆற வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பாலக்கீரை வந்து இந்த அளவுக்கு தான் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது, பச்சை கலர் மாறாமல் வேகணும். அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், அடுத்து நம்ம சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா சிக்கன் கூட சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்துட்டு இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடணும். சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலாலாம் ஊறி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். இந்த டைமில் சிக்கனை எடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் சிக்கன் எல்லாம் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ சிக்கன்லாம் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போதே. சூப்பரான சுவையான பாலக் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரம் வரைக்கும் இதோட டேஸ்ட் நம்ம வாயிலே இருக்கா மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஏன்னா பாலக்கீரையோட ஃப்ளேவர், புதினா, அப்புறம் இஞ்சி, மிளகு, கரம் மசாலா, தயிரோட லைட்டான புளிப்பு, சுகரோட லைட்டான இனிப்பு, இது எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த சிக்கனை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.